ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதாவது நம்ம லைஃப்ல எல்லாருமே காஞ்சூரிங் 2 படம் பார்த்துருப்போம். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமஸான ஒரு ஹாரர் மூவி. ஆனால் அந்த படத்தில் காமிச்சது 80% போய். அதில் ரியல் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது நார்த் லண்டனில் என்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வருது. அந்த குடும்பத்தில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அதாவது ஒரு அம்மா, அவங்களுடைய பேர் பெக்கி, அவங்களுக்கு 2 பொண்ணு 2 பையன். மூத்த பொண்ணு பேர் வந்துட்டு மார்கரெட், அவளுக்கு வயசு 12 ஆகுது. 2வது பொண்ணோட பேர் ஜானட், அவளுக்கு வயசு 11. 3வது பையன் ஜானி, அவனுக்கு வயசு 10. கடைசியாக பில்லின்னு ஒரு பையன், அவனுக்கு வயசு 7. அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தான். வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தாலும் ஆனாலும் சந்தோஷமாக தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து வர்றாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு அவங்க ஆகஸ்ட் 30ஆம் தேதி 1977 வருஷம் அவங்க வழக்கம் போல் டின்னரை முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க அவங்களோட ரூமுக்கு. அப்படி இருக்கும்போது நல்லா பெக்கி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட 2வது பொண்ணு ஜானட், அம்மா எந்திரிங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெக்கியை எழுப்புறா. பெக்கியை ஏன் இந்த நேரத்தில் நம்ம பொண்ணு எழுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சுமா, ஏன் என்னை இந்த நேரத்தில் எழுப்புற, ஏன் இப்படி பயந்து போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஜானட் அழுதுகிட்டே, அம்மா என்னோட ரூமில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் தானாகவே நகருது, கபோர்ட்லாம் தானாகவே மூடி திறக்குது, என்னால் அங்கே நிம்மதியாக தூங்கவே முடியலை, என் ரூமில் பேய் இருக்கும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பெக்கி கிட்ட சொல்கிறா. இதை கேட்ட பெக்கி, இவ ஏதோ கனவு கண்டிருக்கா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி வாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் கூடவே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி அவங்க கூடவே தூங்க வச்சிடுறாங்க. மறுபடியும் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஜானட்க்கு கேட்ட அதே சவுண்டு அவங்க அம்மா பெக்கிக்கும் கேட்குது. சரி நம்ம பசங்க தான் தூங்காமல் இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி அவங்க ரூமை திறந்து பார்த்த பெக்கிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா ஜானட் சொன்ன மாதிரியே தான் அங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபர்னிச்சர்ஸ்லாம் தானாகவே நகருது, கபோர்ட்லாம் தானாகவே மூடி திறக்குது. இதை பார்த்து அந்த மார்கரெட், ஜானி, பில்லின்னு எல்லாரும் பயந்து போய் தூங்காமல் கத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால சரி நம்ம பசங்களை கூட்டிட்டு இந்த ரூமை விட்டு எப்படியாவது நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணும்போது அந்த ரூமோட டோரானது தானாகவே லாக் ஆயிடுது. அன்னைக்கு இரவு முழுக்க பாவம் அந்த 4 பேரும் அந்த ரூம்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த ரூமை விட்டு அவங்களால வெளியே வரவே முடியல. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் தான் அந்த ரூம் தானாவே ஓப்பன் ஆகுது. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி அந்த சிட்டி ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அடுத்த நாளே பிரஸ், மீடியா, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்னு எல்லாரும் இவங்க வீட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அதாவது மூவில எட்வின் அண்ட் லொரைன் இந்த 2 கப்பிள்ஸ் தான் இந்த ஃபேமிலிக்கு முழுக்க ஹெல்ப் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல எட்வின் அண்ட் லொரைன் 2 பேரும் ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி விசாரிச்சுட்டு மட்டும்தான் போயிருக்காங்க. அப்ப ரியல் லைஃப்ல இவங்களுக்கு யாரு தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாரிஸ் அண்ட் லியோ அப்படிங்கிற 2 பேரும் தான் இவங்க வீட்டில் தங்கி இவங்களுக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. மாலிஸும் லியோவும் இவங்க வீட்டில் தங்கி இன்வெஸ்டிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மாலிஸும் லியோவும் ஒரு ரூமாக போயிட்டு செக் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. அப்படி ஒரு குறிப்பிட்ட ரூமை செக் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் தானாகவே நகருது, அங்கே இருக்கிற கபோர்டு எல்லாமே தானாகவே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. சரி நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போனால் அங்கே கேஸ்லாம் தானாகவே ஆன் ஆகுது, அங்கே பாத்திரம்லாம் தானாகவே கீழே விழுந்து உடையுது. இப்படி இந்த கேஸ் ஆன் ஆகுறது, பாத்திரம் கீழே விழுந்து உடையிறதுன்னு அதை பார்த்து அவங்க அதிர்ச்சியாகி நிற்கும்போது அந்த குழந்தைங்களோட ரூம்லேருந்து ஒரு பயங்கரமான அகோரமாக கத்துற சவுண்டு கேட்குது. சரி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே பெக்கியோட மூத்த பொண்ணு மார்கரெட் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறா. அவளை எழுப்பி, என்னாச்சுமா, உன் தங்கச்சி ஜானட் எங்கே போனாங்க, நீ ஏன் இப்படி மயங்கி கிடக்க எப்படின்னு விசாரிக்கும் போது இவ்வளவு நேரம் ஜானட் என் கூட தான் விளையாடிட்டு இருந்தா, அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரிலமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ஒருவேளை ஜானட் கார்டன் பக்கம் விளையாட போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அந்த ரூம் லாக் ஆயிடுது. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கும் போது அந்த ரூம்ல ஒரு வயசான ஆணுடைய குரல் கேட்குது. அந்த குரல் கேட்கறதுக்கே ரொம்ப அகோரமா இருக்கு. அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணும்போது ஒரு கபோர்ட் மேல இருந்து தான் அந்த சத்தம் வருது.
சரி, அந்த கபோர்ட்க்கு மேல அப்படி யாரு தான் இருக்காங்க, என்னதான் இருக்குன்ட்டு மாரிஸ் அந்த கபோர்ட்க்கு மேல எட்டி பார்க்குறாரு. அப்படி எட்டி பார்த்த மாலிஸ்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. இவ்வளவு நேரம் இவங்க காணோம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த அந்த ஜானட், அவ அந்த கபோர்ட் மேல கை காலெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா படுத்திருக்கா. இவங்களே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜானட், என்னப்பா பண்ற, தயவு செஞ்சு கீழே வா, உனக்கு கீழே விழுந்து நீ அடிபட்டுற போது, தயவு செஞ்சு கீழே வான்னு சொல்லும்போது அவ டக்குன்னு அவ்வளோ உயரமான அந்த கபோர்ட்லேருந்து கீழே குதிச்சு ஒரு வயசான ஆணோட குரல்ல ரொம்பவே அகோரமா பேசுறா. இப்படி இவங்க பேச பேச அந்த ரூம்குள்ளேருந்து அழுகி போன ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த பெகியும் மார்கரெட்டும் ரொம்பவே பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஜானட் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவ நார்மலாவும் ஆயிடுறா. சரி, இப்படி இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்குறாங்க. அப்படி அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு நாள் இந்த குழந்தைகளோட ரூம்ல இருந்து பயங்கரமான அகோரமான சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. நானும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை போய் எட்டி பார்த்தேன். பட் அப்படி எட்டி பார்த்த என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஏன்னா அந்த 2வது பொண்ணான ஜானட் அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. பட் இதை வெளியில சொன்னா யாரும் என்னை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு ப்ரூஃப்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை மாரிஸ் கிட்டையும் லியோ கிட்டையும் அவர் கொடுத்துருக்காரு. 1977 காலகட்டத்தில் இந்த ஒரு ஃபோட்டோவானது ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. சரி, இப்படி இந்த வீட்டில் அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களெல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி மார்கரெட்டையும் ஜானட்டையும் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எப்போலேருந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாலிஸும் லியோவும் கேட்கும்போது அதுக்கு மார்கரெட் சொல்கிறா, நானும் என் தங்கச்சி ஜானட்டும் ஒரு நாள் எதர்ச்சியாக ஓஜா போர்டு வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அப்படி விளையாட ஆரம்பித்த நாள்ல இருந்து தான் இந்த வீட்டில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. ஆரம்பத்தில் என் தங்கச்சி ஜானட் பலவிதமான குரலில் பேசிக்கிட்டு இருப்பா. ஆரம்பத்தில் அவள் ஏதோ மிமிக்ரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் அவளுக்கு மிமிக்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அவளுக்கு எந்த ஒரு மிமிக்ரியும் கிளாஸும் அட்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி மார்கரெட் சொல்கிறா. இப்படி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே சும்மா இருந்த ஜானட் திடீர்னு பலவிதமான வயசானவங்களோட குரலில் தொடர்ந்து 1 இல்லை 2 இல்லை 4 மணி நேரமாக பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த ஜானட் நார்மல் ஆயிடுறா. உன்னால இதை எப்படி பேச முடியுது, இந்த குரல் உனக்குள்ள இருந்து வருதா இல்லை உன்னை யாராவது பேச வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாலிஸும் லியோவும் ஜானட் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஜானட், இல்லை இந்த குரல் எனக்குள்ள இருந்து வரல, என் கழுத்தை பிடிச்சி யாரோ என்ன அந்த மாதிரி பேச வைக்கிறாங்க, என் கழுத்துக்கு பின்னாடியிலேருந்து யாரோ அந்த மாதிரி பேசுறாங்க, அப்போ என்னோட வாய் ஆட்டோமேட்டிக்காக அசையுது அப்படின்னு சொல்றா. சரி, இந்த மாதிரி இப்படி வயசானவங்களோட ஆவி இந்த வீட்டில் சுத்துறதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. அப்படி அவங்க தீவிரப்படுத்தி இந்த வீட்டோட ஃபுல் ஹிஸ்டரியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவங்க இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க பெகியோட ஃபேமிலி இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வீடானது முன்னொரு காலத்துல அது ஒரு முதியோர் இல்லமா இருந்துச்சு. அதாவது தான் பிள்ளைகளால கைவிடப்பட்ட முதியோர்களோட ஆவிதான் இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. இந்த ஃபேமிலி கூடயும் இந்த குழந்தைகள் கூடயும் அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. பட் இருந்தாலும் அதுக்குன்னு இதை இப்படியே விட முடியாது இல்லையா. என்னதான் இருந்தாலும் அவங்க இறந்து போனவங்க ஆவி தானே. அதனால எப்படியாவது அவங்கள இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி மாலிஸும் லியோவும் இதுக்கு மேல நீங்க பொறுமையா இருக்காதீங்க, ஃபாதர்ஸை கூப்பிட்டு நிறைய மத சடங்குகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பெகியும் நிறைய ஃபாதர்ஸை கூப்பிட்டு அந்த வீட்டில் நிறைய தொடர்ந்து பல மாதங்களாக நிறைய மத சடங்குகளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்ய நிகழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஒரு 1 இயர் கழிச்சு சுத்தமாகவே அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்காமல் அந்த ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த காஞ்சூரிங் 2 பற்றின உண்மையான நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய அமானுஷ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இணைந்திருங்கள் ஆதனுடன்.